வணக்கம். நமது முந்தைய பயணத்தில் இந்த மகா பேரண்டத்தின் பிரம்மாண்டத்தை பற்றியும் அந்த பேரண்டத்தின் 99% மேல் வெறும் வெற்றிடம் மாபெரும் சூனியம் மட்டுமே நிரம்பியுள்ளது என்ற மகா ரகசியத்தை பற்றியும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது நமது உடம்பை பற்றித்தான். ஆன்மீகம் இதை பிண்டம் என்கிறது, அறிவியல் இதை மனித உடலின் உயிரியல் கட்டமைப்பு என்று அழைக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இப்போது சற்றே உங்களது கைகளையோ கால்களையோ தொட்டு பாருங்கள். நாம் தொட்டு பார்க்கும்போது அது வெறும் சதையாகவும் நரம்பாகவும் எலும்பாகவும் தானே நமக்கு தெரிகிறது. இதில் எங்கே வெற்றிடம் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் தொட்டு பார்க்கும் இந்த சதையும் தோலும் எலும்பும் கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனவை. நமது உடம்பின் ஒரு சிறிய பகுதியை மைக்ரோஸ்கோப்பில் பெரிதாக்கி பார்த்தால் அங்கே இருப்பது வெறும் அணுக்கள் மட்டும்தான். அந்த அணுக்களுக்குள்ளேதான் பிரபஞ்சத்தின் ஆகப்பெரும் விந்தை ஒளிந்திருக்கிறது. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் ஒரு காரிலோ அல்லது பைக்கிலோ வேகமாக செல்லும்போது சாலையின் ஓரங்களில் இருக்கும் மரங்களும் கட்டிடங்களும் பின்னோக்கி ஓடுவதை பார்த்து, அப்பா, நாம் எவ்வளவு வேகமாக போகிறோம் என்று வியப்படைவோம். ஆனால் அதே நாம் ஒரு விமானத்தில் ஏறி மேகக்கூட்டங்களுக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் பறக்கும்போது ஜன்னல் வழியே பார்த்தால் மேகங்கள் நகராமல் அப்படியே நிற்பது போல தோன்றும். நாமும் ஒரு மூடிய அறைக்குள் அமைதியாக உட்கார்ந்திருப்பது போலவே உணர்வோம். விமானம் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தாலும் வெளியில் ஒப்பிட்டு பார்க்க மரங்களோ கட்டிடங்களோ இல்லாததால் நமது மூளையால் அந்த வேகத்தை உணர முடியாது. இதே விமான ரகசியம்தான் நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு நாற்காலியிலோ அல்லது கட்டிலிலோ அமைதியாக அசைவில்லாமல் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இந்த பூமியானது விண்வெளியில் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமா? இந்த ஒட்டுமொத்த பூமியும் நம்மை சுமந்து கொண்டு அந்த சூரியனை விண்வெளியில் மணிக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நீங்கள் ஒருமுறை கண் இமைத்து திறக்கும் ஒரு செகண்டிற்குள் நாம் விண்வெளியில் 30 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பாய்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வெளியில் ஒப்பிட்டு பார்க்க மரங்களோ மேகங்களோ இல்லாததால் நாம் ஏதோ அமைதியாக இருப்பது போல் பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அதிவேகத்தில் பாயும் இந்த பூமியிலிருந்து கொண்டுதான் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபித்துக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் பேராசையினாலும் அகந்தையினாலும் நம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். முந்தைய பகுதியில் ஒட்டுமொத்த அண்டமும் 99 விழுக்காடு வெற்றிடம் என்று பார்த்தோம் அல்லவா? அதே விதிதான் பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய துகளான அணுவுக்கும் பொருந்தும். ஒரு அணு எவ்வளவு பெரிய வெற்றிடம் என்பதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மாபெரும் ஃபுட்பால் விளையாட்டு மைதானத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த மைதானத்தின் நடுவே நீங்கள் வைக்கும் ஒரு சிறிய கடுகு அல்லது ஒரு பேனா முள்தான் அணுவின் மையம், அதாவது நியூக்ளியஸ். அந்த மைதானத்தின் எல்லையின் கடைசி வரிசையில் சுற்றி கொண்டிருக்கும் மிகச்சிறிய தூசிகள்தான் எலக்ட்ரான்கள். இப்போது சிந்தித்து பாருங்கள். அந்த மையக் கடுகுக்கும் எல்லையில் இருக்கும் தூசிக்கும் இடைப்பட்ட அந்த ஒட்டுமொத்த ஃபுட்பால் மைதானமும் என்னவாக இருக்கிறது? வெறும் வெட்டவெளி, ஒன்றுமே இல்லாத வெற்றிடம். ஆம், ஒரு அணுவின் 99.999999999 விழுக்காடு பகுதி வெறும் வெற்றிடம்தான். அண்டமும் பிண்டமும் இணையும் புள்ளி. இப்போது அண்டத்தையும் அணுவையும் இணைக்கும் அந்த மகா ரகசியத்திற்கு வருவோம். அதுதான் நமது மனித உடம்பு. நமது ஒட்டுமொத்த உடம்பும் கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது என்றால், அணுவுக்குள் இருக்கும் அதே 99 விழுக்காடு வெற்றிடம்தானே நமது உடம்பிற்குள்ளும் இருக்க வேண்டும். நீங்கள் தொட்டு பார்த்த உங்களது தசை, நரம்பு எல்லாவற்றிற்குள்ளும் அணுக்களின் அதிவேக இயக்கமும் ஈர்ப்பு விசையும் வேலை செய்வதால்தான் அது உங்களுக்கு ஒரு கடினமான வடிவம் போல தோன்றுகிறது. இதற்கு மிகச்சிறந்த ஆதாரம்தான் மருத்துவமனைகளில் நாம் எடுக்கும் எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் முறைகள். நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த எக்ஸ்ரே கதிர்கள் உங்களது உடலை மிக எளிதாக துளைத்துக் கொண்டு மறுபக்கம் பாய்ந்து சென்று விடுகின்றன. உங்களது சதை, நரம்புகள் எதையுமே அது பொருட்படுத்துவதில்லை. ஏன் தெரியுமா? கதிர்களின் பார்வையில் உங்களது உடம்பு என்பது வெறும் அணுக்களுக்கு இடையே இருக்கும் மகா வெற்றிடம் மட்டும்தான். அந்த வெற்றிடத்தின் வழியே கதிர்கள் ஊடுருவிச் சென்று அணுக்கள் அடர்த்தியாக இருக்கும் எலும்புகளின் நிழற்படத்தை மட்டும் நமக்கு காட்டுகின்றன. உடம்பே ஒரு வெற்றிடமாக இருக்கும் விந்தை இதுதான். உடலின் வேதியியல் ரகசியங்கள். நமது பூமியின் மேற்பரப்பு எப்படி 70% நீரால் சூழப்பட்டுள்ளதோ அதேபோல் நமது மனித உடம்பும் 70% நீரால் தான் ஆனது. பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களின் அதே கட்டமைப்புதான் நமது உடலிலும் இருக்கிறது. நமது உடலின் அணுக்களை பிரித்து பார்த்தால் சுமார் 65 விழுக்காடு ஆக்சிஜன் அணுக்கள், சுமார் 18 விழுக்காடு கார்பன் அணுக்கள், சுமார் 10 விழுக்காடு ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலக்கூறுகள் உள்ளன. இதோடு சேர்த்து நமது உடலில் இருக்கும் இரும்பு அணுக்கள்தான் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோடு கலந்து நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் அணுக்களை உடலின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து நரம்பு மண்டலத்தை இயக்குகிறது.
இந்த உடலின் அணுக்கள் இயங்குவதற்கான ஆற்றலை விண்வெளியிலிருந்து நாம் நேரடியாக பெறுவதற்காகவே நமது உடம்பில் மகா எஞ்சின்களாக உறுப்புத் தொகுதிகள் இயற்கையால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக நமது சமிபாட்டுத் தொகுதி மற்றும் கழிவகற்று தொகுதி. நமது வாய், பற்கள், இரைப்பை, கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் கழிவகற்றும் உறுப்புகள். இவை அத்தனையுமே நாம் உண்ணும் உணவிலிருந்து பிரபஞ்சத்தின் அணுக்களையும் விட்டமின்களையும் உடலுக்குள் உறிஞ்சி எடுத்துவிட்டு தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவே இயங்குகின்றன. அடுத்ததாக நமது சுவாசத் தொகுதி. நமது நுரையீரல் காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் அணுக்களை பிரித்தெடுத்து உடலுக்குள் இருக்கும் தாதுக்களோடு இணைத்து எரிக்கிறது. இந்த ஆற்றல்தான் நமது நரம்புகளில் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயோ எலக்ட்ரிக் சிக்னல்களாக பாய்ந்து நமது ஐம்புலன்களையும் இயங்க வைக்கிறது. இந்த உடம்பு ஏன் இவ்வளவு வேலைகளை செய்கிறது? ஐம்புலன்களால் இந்த உலகத்தின் இன்பங்களையும் உணர்வுகளையும் அனுபவிப்பதற்காகத்தான். உதாரணத்திற்கு, நீங்கள் தெரியாமல் ஒரு நெருப்பை தொட்டுவிடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மைக்ரோ செகண்டில் உங்களது விரல் நுனியில் இருக்கும் அணுக்கள் அந்த வெப்பத்தை மின் அதிர்வுகளாக மாற்றுகின்றன. அந்த சிக்னல் நரம்புகள் வழியே உங்களது மூளைக்கு பாய்கிறது. மூளை உடனடியாக அந்த சிக்னலை ஆராய்ந்து தசைநார்களுக்கு உத்தரவிட்டு விரலை எடு என்று நொடிக்கும் குறைவான கணத்தில் உங்களது கையை இழுக்க வைக்கிறது. இந்த மகா மின்னல் வேகச் செயல்தான் இந்த உடலின் உயிரியல் மின்சாரம். நமது உடலின் எந்த பகுதியில் ஒரு சிறிய வெட்டுப்பட்டாலும் உடனடியாக ரத்தம் வருகிறது அல்லவா? ஏன் தெரியுமா? நமது உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கும் அணுக்களுக்கும் உயிர் வாழ ஆக்சிஜன், வைட்டமின்கள் மற்றும் சர்க்கரை இன்றியமையாதது. இவற்றை தடையின்றி வழங்குவதற்காகத்தான் உடல் முழுவதும் இரத்த நாளங்கள் வலைப்பின்னல் போல ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்சுலின் அணுக்களும் ஆதி சித்தர்களின் ஞானமும். ஆனால் இந்த இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடும்போதுதான் அங்கே சர்க்கரை நோய் என்ற குறைபாடு ஏற்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவு இரத்தத்தில் சர்க்கரையாக மாறி ஓடும்போது அந்த சர்க்கரையை இரத்தத்திலிருந்து பிரித்து உடலின் தசை நார்களுக்கும் செல்களுக்கும் தள்ளி அனுப்ப வேண்டிய மகாவேலையை இன்சுலின் என்ற ஹார்மோன் செய்கிறது. இந்த இன்சுலினும் ஒரு குறிப்பிட்ட அணுக்களின் சேர்க்கைதான். உடலில் இன்சுலின் சுரப்பு குறையும் போது சர்க்கரையை செல்களுக்குள் தள்ள முடியாமல் அது இரத்தத்திலேயே தங்கிவிடுகிறது. இதனால் இரத்தம் முழுவதும் சர்க்கரை அதிகமாகி அணுக்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது. இந்த அடர்த்தியான சர்க்கரை இரத்தம் நமது உடலின் மிக மெல்லிய நரம்புகள் ஓடும் கண்கள், சிறுநீரகம், இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதிக்கத் தொடங்குகிறது. அதனால்தான் சர்க்கரை நோயாளிகளை வருடா வருடம் கண் மற்றும் கிட்னியை பரிசோதிக்கச் சொல்கிறார்கள். அப்படியென்றால் மருத்துவ உலகம் அங்கே என்ன செய்கிறது? உடலில் இன்சுலின் குறையும் போது அதற்கு மாற்றாக வெளியிலிருந்து இன்சுலினை தர வேண்டும். இன்றைய நவீன மருத்துவம் இதை இன்சுலின் ஊசிகளாகவும் மெட்ஃபார்மின் போன்ற மாத்திரைகளாகவும் தருகிறது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் சித்தர்கள் அணுக்களின் இந்த மகா ரகசியத்தை மிக துல்லியமாக புரிந்து வைத்திருந்தார்கள். எந்தெந்த தாவரங்களில், பச்சிலைகளில் இயற்கையாகவே இந்த இன்சுலின் அணுக்களின் மூலக்கூறுகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து அவற்றை முறைப்படி கடைந்து எடுத்து உடலுக்கு கொடுத்து சர்க்கரையை தசைகளுக்கு தள்ளி இரத்தத்தை சுத்திகரித்தார்கள். இதுதான் சித்த மருத்துவத்தின் ஆதிஞானம். இந்த பிரபஞ்சத்தின் அணு ரகசியத்தையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த பூமியில் வாழ்ந்த ஞானிகளான கல்கி இயேசுநாதர், புத்தர் பெருமான், முகம்மது நபி என அனைவரும் மாபெரும் ஆன்மீக மற்றும் வாழ்வியல் ஞானத்தை வேதங்களாகவும் போதனைகளாகவும் இந்த உலகிற்கு அளிக்க முடிந்தது. அவர்கள் அனைவரும் பிரபஞ்ச பேரறிவை தங்களுக்குள் உணர்ந்த பூரண ஞானிகள். விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த வரைபடத்தையும் ஹியூமன் பிரெயினில் இருக்கும் நியூரான்களின் செயல்பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் அமைப்பும் மனித மூளையின் நியூரான்களின் அமைப்பும் 95 விழுக்காடு அப்படியே அச்சுப்பிசகாமல் ஒத்துப்போகின்றன. ஒரு மனிதன் எக்ஸ்ரே கண்ணால் பிரபஞ்சத்தை பார்த்தால் அது அவனது மூளையின் நியூரான்கள் போலவேதான் காட்சியளிக்கும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருக்கிறார் என்று நாம் கும்பிடும் அந்த இறைவன் உண்மையில் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் தூணாக இருக்கட்டும், துரும்பிலும் இருக்கட்டும், பூத்து குலுங்கும் பூக்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் உடம்பாக இருக்கட்டும், எல்லாமே அணுக்களால் ஆனது. பிரபஞ்ச நடனத்தின் உச்சகட்ட தத்துவம். நண்பர்களே, அண்டவெளியில் இருக்கும் அந்த 99 விழுக்காடு மகா வெற்றிடமும் அணுவுக்குள் இருக்கும் அந்த பெரும் வெட்டவெளியும் நமக்குள்ளே இருக்கும் இந்த உடம்பின் மகா சூனியமும் உண்மையில் வெறும் வெற்றிடம்தானா? இல்லை. ஆதி அந்தமில்லாத எல்லையற்ற அந்த பெரும் வெளியைத்தான் நமது ஆன்மீகம் சிவன் என்று அழைக்கிறது. அந்த பெரும் வெற்றிடத்திற்குள் அண்டவெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் அதிவேகத்தில் சுழல வைப்பதும், நமது உடலின் அணுக்களுக்குள் எலக்ட்ரான்களை மகா வேகத்தில் நடனமாட வைப்பதும், அணு ஆராய்ச்சி மையமான CERN வாசலில் சிலையாக நிற்கும் நடராஜரின் அந்த பிரபஞ்ச நடனத்தை இயக்குவதும் ஒரு மகா பேராற்றல். அந்த ஆற்றலைத்தான் நாம் சக்தி என்கிறோம். இந்த அண்டம், பிண்டம், அணு என்ற இந்த மூன்றின் தொடர்புக்குள்ளும் ஒளிந்திருக்கும் அந்த மகா ரகசியமான சிவன் மற்றும் சக்தி தத்துவத்தை பற்றித்தான் நமது அடுத்த வீடியோவில் மிக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்கப் போகிறோம். ஆண் பெண் கோட்பாடுகள் என்றால் என்ன?
இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகளோ நிரந்தரமான இன்பத் துன்பங்களோ கிடையாது, வெறும் தோற்றமும் மறைவும் மட்டும்தான் பிரபஞ்சத்தின் விதி என்பது எப்படி? அணுவுக்குள் இருக்கும் அந்த பெரும் வழியும் சக்தியும் தான் நாம் கும்பிடும் கடவுள் என்பதை உணரும்போது மனிதன் எப்படி ஒரு பூரண நிலையை அடைகிறான்? இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் முழுமையாக புரிந்து கொண்ட நீங்கள் நமது இந்த மகா பயணத்தின் அடுத்த தொடர்ச்சியான அந்த சிவசக்தி தத்துவ வீடியோவை நமது சேனலில் தவறாமல் பார்த்து பிரபஞ்சத்தின் அந்த முழுமையான இயக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை மலரச் செய்யுங்கள். வாழ்வு பேரானந்தமாக மாறும். ஏனெனில் அன்பேதான் சிவம். நன்றி, வணக்கம்.